தாவேக்கா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களானுடைய சேலஞ்ச். இது பீப்புள் ரொம்ப நீங்க ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார், நீங்க தலைவர் சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? இந்த நிலையில்தான் எச் ராஜாவுக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார் தாவேகா பொருளாளர் வெங்கட். அவரது பதிவில் அன்புடன் ஓர் அரசியல் விடுகதை. அரசியலில் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர், நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தனது அபரிமிதமான சொந்த செல்லா காசு தன்னை எதிர்த்து போட்டியிடும் எல்லா எதிர்க்கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி பெற செய்பவர், தமிழ்நாட்டிற்கு சிறுநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர், நீதிமன்றத்தை தரமான வார்த்தையால் விமர்சித்து பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், சேரட் வண்டியில் மட்டும்தான் ஏறுவேன் என்று போலீசிடம் வீரப்பம் சென்றவர். யார் அந்த அரசியல் சிங்கர்? குறிப்பு காரைக்குடியிலேயே கவிழ்ந்தவர். தலைவர் கேட்கிற கேள்வி ஏதாவது ஒண்ணு உங்களிடம் பதில் இருக்கா? ஒரு அளவும் கிடையாது. அண்ணாமலையை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. சொட்ட மண்டையில கூட முடி வளரும், ஆனா தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் வளராது, மலராது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள். தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு கருத்தியல் ரீதியாக பட்டை தீட்டப்பட்ட மண்ணு தான் தமிழ் மண். இருக்கிற செருப்பை கழட்டி போட்டு வெறுங்கால நடந்தாலும் சரி, அரை நிர்வாணத்தோடு தனக்கு தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரை மலரவே மலராது.